தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மேஷப் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக நாங்கள் மூவிலேருந்து கிளிப்ஸ் வந்து கட் பண்ணுறோம் ப்ரோ, ஆனாலும் அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதே மாதிரி கட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கைன்மாஸ்டர் இன்ஷாட்லாம் ஆட் பண்ணி மொபைல் வந்து ஹேங் ஆகுது, இதுக்கு ஒரு நல்ல ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ கட்டர் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மூவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிளிப்பாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோட குவாலிட்டி குறையாமல் கட் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆப், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா விஎடிட் வீடியோ கட்டர் அண்ட் மெர்ஜர். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோஸில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் கூட பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை மட்டும் தனியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே நிறைய MP3 ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியோக்கான ஃபார்மேட். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ சேஞ்சு, மெர்ஜி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஆடியோ சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாங் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அப்படின்ட்டு பாருங்கள், ஆடியோ வால்யூம் அப்படின்றத இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் ஒரு ஆடியோ இருக்கும், ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆடியோ செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதை ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் ப்ளே ஆகிற மாதிரி. அதே மாதிரி வீடியோவை ஏதாவது மியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மியூட் அப்படின்னு கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கூட இந்த ஆப்பில் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே பேக் போயிடலாம். ஸோ பேக் போயிட்டு இந்த கட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ லிஸ்ட் ஃபைண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஃபைண்ட் அதர்ஸில் ஓப்பன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டு வீடியோ அப்படின்ட்டு பாருங்கள், செலக்ட் வீடியோ ஃபைல் அப்படின்ட்டு. இதில் போயிட்டு ஃபோல்டர் வைஸ் கூட நீங்கள் உங்களோட வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வசீகரா மூவி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2.53 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 53 நிமிஷம். ஸோ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி பார்த்தாலோ இல்லை கட் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபோனில் இந்த ஆப் வந்து ஹேங் ஆகாது, ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணி கட் பண்ணாலுமே சரி ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி அந்த பாயிண்டரை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பார்ட்டை மட்டும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை உங்களால் எக்ஸாக்டாக கரெக்டான டைமில் வந்து செட் பண்ண முடியல அப்படின்னா மேலே வந்து 2 சைடும் ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட வேல்யூஸை வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 30 செகண்டுக்கு வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன், அதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் மேலே அதர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை இன்னொரு ஸ்டைலில் கூட நீங்கள் போய்ட்டு வந்து கட் பண்ணலாம். ஸோ அந்த அதர் வெர்ஷன் அப்படின்றத வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணக்குள்ளே இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த ஆரஞ்சு கலர் லைன். கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவிக்கான லைன். ஸோ இதுலேயுமே நீங்கள் அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சீன்ஸை ஈஸியாக வந்து கட் பண்ணலாம். இது கொஞ்சம் மோர் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுவீங்க. இதில் மேலே ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை இன்னும் ப்ரிவ்யூ வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, வேறு ஏதாவது கட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த சிஸ்டர் சிம்பிளை கட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணது. இப்போது குயிக் டைம் வித்தவுட் என்கோடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கரண்ட்டில் என்ன ரெசல்யூஷனில் இருக்கோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ரீஎன்கோட் மோர் அக்யூரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், செட்டிங்ஸில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபார்மேட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு MP4 வேணுமா இல்லை வேறு ஃபார்மேட் வேணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி ஹையா மீடியமாக லோ அப்படின்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட் உங்களோட வீடியோவில் என்ன இருக்கோ அதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் கட் அண்ட் சேவ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் நேம் வந்து கேட்கும்.
கொடுத்துட்டு ஃபோல்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வீடியோ வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். 100% ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ கேலரியில் சேவ் ஆகிடும். தென் இந்த இடத்துலேயே உங்களுக்கான ப்ரிவியூவும் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய லென்த் வீடியோ இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், குவாலிட்டி குறையாமல். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.